2 கோர்ட்டும் இன்னொன்னு எந்த போலீஸுக்கும் காவல் அதிகாரிக்கும் யாரையும் அடிப்பதற்கான உரிமை கிடையாது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ முதல்ல இவங்க இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது யார் யாருக்கு ஏற்படுது, யார் யார் இங்க குடும்பப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அஜித்குமார் கேஸ்ல எடுத்துக்கோங்களேன், இல்ல அந்த நகையை வந்து நான் திருடவே இல்லை, எனக்கு தெரியாது, நான் சாவியை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல. இல்ல நீதான் பண்ண, நீதான் இது. ஏன்னா அங்க வந்து என்னன்னா அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி வந்துருது அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது அந்த ஒரு விஷயம் நீ ஒத்துக்கோ, நீதான் பண்ணன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துலயும் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல. இதே இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சம்பவத்துல நீ ஈடுபடுவியா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி போச்சா, இல்ல ஜாதி ரீதியாக உனக்கு என்னடா இவ்வளோ திமிரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறதான் தெரிய வரும். இதுல சிபிசிஐடி என்கொயரியும் இங்க வந்து இப்போ நேற்று இனிஷியேட் பண்ணப்பட்டாச்சு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய பெற்றோர் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்துல நமக்கு வந்து ஒரு விஷயம் என்ன, அவங்க அதுல வந்து ரிலீஃபா கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை வந்து காவல் மரணம் அப்படின்னு பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெமிடியா. ரெண்டாவது ரெமடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வன்கொடுமை சட்டத்தின் கீழே SC/ST ஆக்ட் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூணாவது இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிபிசிஐடி என்கொயரியை 6 மாசத்துல வந்து முடிக்கணும் அப்படின்னு இறந்த அந்த ஆகாஷனுடைய தந்தை ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜட்மெண்ட் அந்த பெட்டிஷன் மீதான என்ன ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. சாதிய ரீதியிலான கொலையாக தான் இது முழுக்க அதிகபட்ச சதவீதமாக பார்க்கப்படுமா, இல்ல லாக்அப் மரணம் அப்படிங்கிறத வரிசையிலே இது பார்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சிஎஸ் அது சொன்ன மாதிரி அந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற என்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. முதல்ல காவல்துறை அதிகாரி இப்படி பண்ணவே கூடாது, அதே பேஸ் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தவறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எது செய்தாலும் தவறு தான். அது வந்து இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜாதி ரீதியாக ஒரு விஷயம் செய்திருந்தாலும் தவறு, இல்லை நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தாலும் வந்து தவறு. ஓகே, இல்லை நான் வந்து உன்னை பிடிக்க எவ்வளோ நாள் அடிச்சு உன்னை நான் பிடிச்சிட்டேன் ஓகே அப்படிங்கிற ஒரு வெறியில் அடிச்சிருந்தாலும் அது தவறு. ஓகே, ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப காலமாகவே பார்க்குறோம் இந்த மாவு கட்டு போடக்கூடிய கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது இல்லையா. இவங்க இன்னொன்று இங்கே சொல்லியிருக்காங்க என்னன்னா காலை வச்சு நசுக்கி அந்த மாதிரி உடச்சு இரவு முழுக்க அந்த ரத்தம் வெளியில போயிருக்கணும் அவங்க சொல்றாங்க. உடல்ல இருந்த ரத்தம் வந்து ரத்தத்தை வெளியில எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க அவங்க பேரண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும். இங்கே நமக்கு வந்து மீடியாவை அட்ரஸ் பண்றதை பார்க்கும்போது நமக்கு அந்த அவங்க சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா அலிகேஷன் வச்சு இமீடியட்டா அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான விதத்துல நடந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற கான்சிக்வன்சஸை கண்டிப்பா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மற்றும் ஒரு கொடூரம் தான் சொல்ல போனா அஜித்குமார் மரணம் போல மற்றும் ஒரு உயிர் பறிப்பு அதுதான் இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ ஈஸியா நம்ம வந்துட்டு போயிட முடியாது இல்லையா இது எல்லாத்தையும் கடந்து.